அம்மா இன்னைக்கு அப்பா வரல. வரலடா. பெரிய பிள்ளை. பெரிய பிள்ளை, என்னம்மா? இன்னைக்கு பள்ளியோடத்துல என்ன சொல்லி கொடுத்தாங்க? வாய்ப்பாடும் மனப்படத்திற்குறலும். சரி, ஏதாவது ஒரு திருக்குறள் சொல்லேன் பார்ப்போம். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்றும் உரிய பிறர்க்கு. கண்ணியம்மா, என்னம்மா படிக்குது என் புள்ள. உன்னை நம்பி தாண்டி உன் எல்லா வரைக்கும் வந்துட்டு போகிறான். நீ தாண்டி அவனை காவுந்து பண்ணணும். என்னக்கா இன்னைக்கு அண்ணன் வரலையா? இல்லை பன்னீரே, அண்ணா தஞ்சாவூர் வரைக்கும் கம்பி வேலைக்காக போயிருக்காரு. பாஞ்சுக்கா நிற்கிறீங்க? ஆமாப்பா. நான் உத்தமர் வரும்போது போச்சுக்கா பஞ்சு. ஷோ, வீட்டில் போட்டதெல்லாம் போட்ட மாதிரியே கிடக்கு. இனிமே 5 மணி பஸ்ஸு தான். முறையான மீனுக்கா, உயிருக்கு எண்டா வாங்கிக்கிறியா? வேணாம்ப்பா, அண்ணன் இல்லை, அவர் வந்தோன்னே வாங்கிக்கிறேன். நான் மாப்பிள்ள வரட்டுமா? வரேங்க்கா. சரிப்பா. பாய் மாமா. இந்தா. உன் கால் சுடாதா? பெரிய பிள்ளை. என்னம்மா? கடிகாரத்தில் 3 மணிக்கு பெரிய முள் எங்கே இருக்கும், சின்ன முள் எங்கே இருக்கும்? பெரிய முள் 3ல் இருக்கும், சின்ன முள் 12ல் இருக்கும். வாங்குவ. எத்தனை முறை சொல்றது அந்த பயல்களோட சேர்ந்து குளிக்காதன்னு சொன்னா கேட்குறியா? சரி சொல்லு, பெரிய முள் எங்க இருக்கும், சின்ன முள் எங்க இருக்கும்? பெரிய முள் 12ல் இருக்கும், சின்ன முள் 3ல் இருக்கும். தங்கம். மாமா ரஸ்னா வாங்கி கொடுமா. சளி பிடிச்சிருக்குல்ல, வேணாம் பெரிய பிள்ளை. வாங்கி கொடுமா. சொன்னா கேளு பெரிய பிள்ளை. நீ வந்தாலே இப்படிதாம்மா, அப்பா வந்தா வாங்கி கொடுத்துருக்கோம். அண்ணா, கூலிங் இல்லாத ரஸ்னா ஒன்று கொடுங்க. அம்மா கொஞ்சம் தள்ளிக்கம்மா. சீட்டு வாங்கிட்டாமா. அண்ணா, சீட்டு ஒன்று கொடுத்துருங்க. 2 ரூபா சீட்டா 5 ரூபா சீட்டாப்பா? 2 ரூபா சீட்டு 2. இந்தாப்பா. கணேசமானே ஏதாவது விழுந்துச்சா? அடிபட்டுருச்சா? சொன்ன பேச்ச கேட்டா தானே? வலிக்குதா? இல்லம்மா. சொல்லு பெரிய பிள்ளை, வலிக்குதா? இல்லம்மா. வேகாத வெயில்ல ஓடாதன்னு சொன்னா கேட்டா தானே? உட்காந்துட்டு போலாமா? வா, செருப்பு போடு. போடு. எடுத்துக்கோ காத்தாடிய. அம்மா 6 மணிக்கு மேல சூரியன் எங்க போகும்? நாம எப்படி நம்ம வீட்டுக்கு போறோமோ அதே மாதிரி சூரியனும் உங்க வீட்டுக்கு போகும். அப்போ மழை பெஞ்சா? அப்போ அது நிலா வீட்டுக்கு போகும். அப்ப 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா?
ஆமா. நம்ம வீட்லயும் மழை பெஞ்சா என் ஃப்ரெண்டு விக்கி வீட்டுக்கு போலாமா? போலாமே. அம்மா இதெல்லாம் ஏமா கெட்டுறாங்க? அதுவா, ஆடு மாடெல்லாம் குட்டி போட்டா நஞ்சு கொடிய நாய் கடிச்சிடக்கூடாதுன்னு கட்டுவாங்க. இப்படி கட்டுனா குட்டி நல்லா பழுவும். இதுல கட்டினா எப்படி பழுகும்? இன்னமும் இப்படிலாம் தடிக்குது. கொஞ்சம் தூரம் தான் ஓடும். அப்பா கூட வந்தா மட்டும் ஏமா நார முடியுது? உங்க அப்பா ஃப்ளைட் ஓட்டுற மாதிரி சைக்கிள் ஓட்டினா எந்த ராட்டம் தான் அடிக்கும். ஆமா அம்மா, இந்த பூ வச்சுக்கிறியா? இது தலையில வைக்கிற பூ இல்லடா. அதுவும் பூ தானம்மா. அம்மா கால் வலிக்குது, தூக்குமா. வயிற்றுல தான் உன் தம்பி இருக்கான்ல, உங்க 2 பேரையும் அம்மா எப்படிரா தூக்குவேன்? தம்பியா? ஏன் தம்பின்னு மூஞ்சி மோட்டு ஓலை வரைக்கும் போகுது. தம்பி வேணாமா? தம்பிலாம் வேணாம், எனக்கு தங்கச்சி தான் வேணும். பெரிய பிள்ளைக்கு ஏன் தங்கச்சி வேணும்? அப்பதான் ஆடுதோட காளியாட்டத்துக்கு வளையல் முடியெல்லாம் பாப்பாக்கு வாங்கி தர முடியும். இங்க வா. அம்மா அம்மா கொஞ்ச நேரம் உட்காந்து போலாமா? ஏய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க வா. அங்க என்ன பண்ணிட்டு இருந்த? வல்பாண்டி கட்டிட்டு இருந்தோம்மா. அம்மா அம்மா, நம்ம அப்பாவையும் வண்டி வாங்க சொல்லுமா. நீ தான் பெரியவனாகி ஃப்ளைட்டே ஓட்ட போறியே, அப்போ இது மாதிரி 100 வண்டி வாங்கலாம். அதெல்லாம் நான் வண்டியை இப்பயே ஓட்டுவேன். முதல்ல அப்பா வச்சிருக்க சைக்கிள் ஓட்ட கற்றுக்க, அப்புறம் வண்டி ஓட்டலாம். அதான் நான் இப்பயே ஓட்டுவேன்னு சொன்னேன்ல. பெரிய பிள்ளை, தங்க பிள்ளை, வண்டி தானே, உடனே கோச்சிக்காத, அப்பா வாங்கி தர சொல்றேன். அம்மா ஃப்ளைட் ரொம்ப தூரத்தில் பறக்குது. அதுவா, அது ரோட்டில் தான் போச்சு. அங்கே நாய் துரத்துச்சு. அதுக்கப்புறம் அது காட்டுக்குள்ளே போச்சு. அங்கே சிங்கம் துரத்துச்சு. அப்படியே அது மலை மேலே போச்சா, அங்கே யானை துரத்துச்சு. அப்படியே கொஞ்சம் மேலே பறந்துச்சா, அங்கே கழுகு துரத்துச்சு. அதான் அது யாருமே துரத்த முடியாத தூரத்தில் பறக்குது. ஓ, என்ன மாப்பிள்ள ஜாலியாக நடந்து போகிற போலையே? கால் வலிக்குதுமா அம்மா. என் கூட வரியா? மொட்டைப்பிள்ளையார் கோயிலில் விட்டுறேன். போய் ஏறிக்கோ. சரி வரேங்க்கா. மாமா மாமா, நான் அம்மா கூடயே வந்துடுறேன் மாமா. வண்டியை நிப்பாட்டு மாமா. ஏன் மாப்பிள்ள கால் வலிக்குதுன்னு சொன்னல, வீட்டில் அம்மா விட்டுறேன். கூடயே வந்துடுறேன் மாமா. ஒரே நிமிஷம் நிப்பாட்டு மாமா. மாமா நான் அம்மா கூடயே வந்துடுறேன் மாமா. வேண்டாம் மாப்பிள்ள, நான் வீட்டில் விட்டுறேன்டா. டேய் ஏன்டா, மாமா கூட போயிருக்க வேண்டியதானே? இல்லைம்மா, நான் உன் கூடயே வந்துடுறேம்மா. நீ ஏன் தான் இப்படி இருக்கியோ, போ. நீ போப்பா பண்ணீரே, நான் பாத்துக்கிறேன். சரிக்கா. அம்மா உனக்கு வருதுமா. கொஞ்ச நேரம் பொறுத்துக்க பெரிய பிள்ளை, பூட்டிக்கிற தன்னோன்னு போலாம். அம்மா உனக்கு வருதுமா. இப்படியே ஓரமா போடா.
ஏய் அங்க போவாதடா, பூச்சிப்பட்டு கிடக்கும். தேவடியா புளிய எங்க வந்து என்ன வேலைடா பாக்குற? கண்ட புண்டையெல்லாம் வந்துட்டு போவதுன்னா சத்திரமா? ஆமா என் வீட்டோட தாண்டி போய் பஞ்சாயத்துல அபராதம் கட்டி கூட்டிட்டு போடி. டேய் மாப்ள அவள புடிடா. டேய் மாப்ள அவள புடிடா. புடிடா. டேய் நில்லு. எங்க ஓடுற? உங்க ஆத்தா என் மேலே கை வைப்பாளா? திருட்டு முண்டை அவளை சா வச்சிட அன்னைக்கு. உங்க திமுரு புண்டையில யார்கிட்ட காட்டுறீங்க? வாங்க புண்டை கிண்டில அர்த்தப்படுற அன்னைக்கு. நானே வாழா வெட்டி உக்காந்துருக்கேன். அவன்லாம் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். நான்லாம் வரல போ. உச்சிக்காரி என் மேலே கை வைக்கிற நீ? என் மேலே அவ கை வைக்கிற? என்ன தென்ன விட்டுடி உனக்கு? மாசமா அடிக்கிறியே, அந்த பாவத்தெல்லாம் யார் திட்டுறது? பாவமா? பாவத்தை நான் பாத்துக்கிறேன். அசிங்கப்பட்டது நாயா உனக்கு? என்ன போயா வந்துட்டாரு பெருசா. இவ பண்ண வேலை புண்டைக்கு நாளை பின்ன ரோட்ல நந்து போனா கால் நடுங்குன்ன. நீ என்ன அவளுக்கு பஞ்சிட்டு பேசுற? போன வேலையை பார்த்துட்டு நீ வேற பிரசிடண்ட் போறப்போ எந்திரிச்சு நிக்க மாட்டாலாம். அவ்வளவு திமிர் மயமா அவளுக்கு. இங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? எல்லாம் வீட்டுக்கு ஓடுங்க. ஏய் தண்ணி கேக்குறா பர்றா, தண்ணிய குடுத்து விடுங்கடா. அடிச்சே கொண்டுருவானுவோம். போய் ஊர்ல யாரையா கூட்டுவா. ஓடு ஓடு. சுமதி, சுமதி எழுந்து சாப்பிடுங்க.
வேணாம் மாமா. எத்தனை நாளாக தான் சாப்பிடாம இருப்பேன்? அங்கே பாரு புள்ளைய ஏந்து சாப்பிடுது. வேணாம் மாமா, எனக்கு பிடிக்கல. எழுந்து இந்த தண்ணியாச்சுன்னா கொஞ்சம் குடியுதே. தண்ணி குடித்தாலே எனக்கு அந்த மூத்திர கவுச்சு தான் மாமாவை ஞாபகத்துக்கு வருது. எனக்கு வேணாம் மாமா. சுமதி, 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 டா சுமதி, ஏந்திருந்த? அம்மா ஃப்ளைட் டைமர் ரொம்ப தூரத்தில் பறக்குது. அதுவா? அது ரோட்டில் தான் போச்சு. அங்கே நாய் துரத்துச்சு. அதுக்கப்புறம் அது காட்டுக்குள்ளே போச்சு. அங்கே சிங்கம் துரத்துச்சு. அப்படியே அது மலை மேலே போச்சா, அங்கே யானை துரத்துச்சு. அப்படியே கொஞ்சம் மேலே பறந்துச்சா, அங்கே கழுகு துரத்துச்சு. அதான் அது யாருமே துரத்த முடியாத தூரத்தில் பறக்குது. Good afternoon, everyone. This is your Captain Vetri Ganeshan speaking. First of all, a warm welcome aboard flight JQ 514 from Colombo to the historic and vibrant city Trichy. It's great to have you all with us today. The weather looks fantastic along the way, and we'll be cruising at around 35,000 feet. The flight time should be about 3 hours and 15 minutes, so sit back, relax, and enjoy the ride. If you need anything, our lovely cabin crew is always around to help you out. Thank you so much for choosing to fly with us today, and a big thank you for being part of this special milestone in my career. I'll keep you posted as we go along. Until then, enjoy the views. Have a great flight. I would like to share something special. This is my very first flight as a captain, and I am super excited to be flying with you all today. I've got an amazing and experienced crew with me, so no worries, you are in safe hands, and we are here to make sure you have a smooth and comfortable journey.